அம்மா செல்வி, அம்மா செல்வி. அம்மா செல்வி, அம்மா செல்வி. அம்மோ, கதவை யாரோ தட்டிட்டே இருக்காங்கல்ல. நான் உள்ள வேலையில தானே இருக்கேன், யாருன்னு பாக்கலாம்ல. அம்மா நான் தான் படிக்கிறேன்லம்மா. எப்ப பார்த்தாலும் இந்த எக்ஸாம்னு சொல்லிட்டே இரு. அண்ணா வாங்கண்ணா, வாங்க உள்ள வாங்க. அம்மா வரேம்மா. என்ன உட்காருங்க அண்ணா. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. உட்காருங்கண்ணா. ஏம்மா இருக்கட்டுமா. உட்காருங்கண்ணா. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? எடுத்துட்டு வரட்டுமா? ஏம்மா எல்லாம் ஒரு நல்ல காரியம், முத உட்காருங்கம்மா. அண்ணா காஃபி டீ சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா உட்காருங்கம்மா. எல்லாம் ஒரு நல்ல காரணமா தான். சொல்லுங்கண்ணா. அது ஒண்ணுமில்ல, நம்ம சின்னம்மாவே சின்ராசுக்கு வர வாரம் காது குத்து வச்சிருக்கோம். அப்படியாண்ணா, சந்தோஷம். மறக்காம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட வந்துருங்கம்மா. கண்டிப்பா வந்துடுறேன்னா. குழந்தையில பார்த்தது பிள்ளைய, கண்டிப்பா காது குத்துக்கு வந்துருவேன். எங்க நம்ம அம்முவை காணா? அம்மு எங்கண்ணா? 3 வருஷமா நீட் எக்ஸாம்னு படிக்கிறேன்னு படிச்சுக்கிட்டே இருக்கா. அவ கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கே போயிட்டாங்க. இந்த பிள்ளை இன்னும் எக்ஸாம் படிக்கிறேன்னு படிச்சுட்டு இருக்கா. இதுல நாளைக்கு வேற எக்ஸாமா, எப்படி எழுத போறாளோ தெரியல. இனி அவ எழுதுறத வச்சுதானே அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம தான் படிக்காம இருக்கோம், நம்ம குழந்தைய தான் நல்லா படிக்கட்டும்லே. ஏன்னா நீங்க வேற. போன வாரம் பெரியத்த போன் போட்டு என் பிள்ளையும் உன் பிள்ளையும் ஒன்னாதான் படிச்சாங்க, என் பிள்ளை படிச்சு முடிச்சுட்டு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுட்டேன், உன் பிள்ளையை நீ இன்னும் படிக்க வச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. பதில் சொல்லி தீர மாட்டேங்குது. இந்த வருஷம் மட்டும்தானா பார்க்கணும், படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணானா அடுத்தது என்னன்னு பார்க்கணும், இல்லையா கல்யாணம் பண்ற வேலையை பார்க்கணும்னா. இதுக்கு மேல இவ்வளவு வச்சுக்கிட்டுலாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவ வராலோ இல்லையோ கண்டிப்பா நான் வந்துடுறேன்னா. கண்டிப்பா குடும்பத்தோட நீங்க வந்துருங்கம்மா. நீங்க வந்துருங்க. சரி, நான் கண்டிப்பா வந்துருவேன்னா. வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சொல்றேம்மா. இன்னும் ஒரு 4 லக்கம் பத்திரிக்கை வைக்க வேண்டிய வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு அப்படியே போறேம்மா. சரிண்ணா, கண்டிப்பாண்ணா. உடம்பு பாத்துங்க. நன்றி. உஷோ, அடுப்புல வேற குக்கரை வச்சுட்டு வந்தேன். அம்மு, இவ எங்க போய் பார்க்க போறா? நானே போய் பாக்குறேன். அம்மா அம்மா. என்னம்மா, எக்ஸாம்லாம் எப்படி எழுதுன? நல்லா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்ததுமா. ஃபுல்லா எழுதிட்டேன், எல்லா क्वेश्चन எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. அப்ப இந்த தடவை கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பா பாஸ். 2 வருஷத்துல இந்த வருஷம் சூப்பரா எழுதிருக்கேம்மா. ஓகே, அப்ப இந்த தடவை நீ நல்லா எழுதிருக்க, பாஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி தீரல. நடந்து முடிந்த 2026 நீட் தேர்வில் திடீர் திருப்பம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததால் நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதாய் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அம்மா அம்மா இங்க ஒரு நிமிஷம் வாயேன். என்னாச்சு? அங்க பாருமா. விடு, பாத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல, நீ வெக்ஸ் ஆகாத.